ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இது நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நம்ம சேனலை பற்றி. இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர்ஸ் சேனல் தான். ஸோ ஒருத்தரோட வீடு மட்டும் வந்துட்டுருக்காது. ஸோ சிஸ்டரோட வீடும் வந்து மிக்சப் ஆகி தான் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய அக்காவோட வீட்டோட லிவிங் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான். வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் இது. வீட்டுக்கு பக்கத்திலே ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இல்லாதனால குட்டி குட்டி தொட்டிகளில் செடி வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ்லேயும் வந்திருக்கும். மோஸ்ட்லி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் செடிங்கள்லாம் வாங்குவோம். இது பாருங்கள், ஒரு வெத்தலை கொடி. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சின்ன வால் மாதிரியான ஸ்பேஸில் 2 குட்டி தொட்டி வச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா குரோட்டன். அதுக்கு பக்கத்தில் பேபி சன்ஃப்ளவர் ரோஸ். அடுத்தது ஒரு கற்பூரவள்ளி செடி. வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு சிப்பியில் ஆன ஒரு தோரணம் கொடுத்துருக்கோம். ஸோ தட் என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே லிவிங் ஏரியா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஒரு சின்ன ஓவர்வியூ. இது பார்த்திங்கன்னா நார்த் சைடில் இருக்க விண்டோ. அதுக்கு கீழே இருக்க சின்ன ஸ்பேஸில் ஒரு ஷீட் கொடுத்து 2 இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே ஒரு குட்டியான பொம்மை. அதுக்கு பக்கத்தில் மிஸ்டர் டாக்கிங் டாம் இருக்கார். அதுக்கு பக்கத்தில் இருக்க பாட்டில் ஒரு ஜீப்ரா ஃபேமிலி வச்சுருக்கோம். அது மேலே பார்த்திங்கன்னா ஃபர்ன். இந்த ஃபர்ன் வந்து ஒரு செடியாக வாங்கி நாங்கள் 2ஆக டிவைட் பண்ணி வச்சோம். ரொம்ப இங்கே வந்து ரொம்ப நல்ல க்ரோத் வந்திருக்கு. ஸோ விண்டோக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட்டர் சோஃபா. இது வந்து ஆக்சுவலாக தேக்கில் தான் செஞ்சோம். ஸோ சோஃபாக்கு மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி க்யூட்டான டாய்லாம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்குயின், அதுக்கு பக்கத்தில் 2 கேட்ஸ் இருக்குது. இது எப்பயுமே இப்படி தான் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நம்ம அப்பப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டாக் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் சோஃபாவுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கோம். நம்ம ரெகுலராக எக்ஸ்ட்ரா சேர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தட் அதுக்கு மேலே ஒரு டெடிபேர் வந்து அழகுக்காக வச்சுருக்கோம். ஸோ தேவைப்படும் போது சேர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூஜா ரூமோட என்ட்ரன்ஸ் இது தான். பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பூஜா ரூமோட என்ட்ரன்ஸில் இந்த சிப்பியில் ஆன ஒரு ஹேங்கிங் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி போகும்போது வாங்கினது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே சோஃபாவோட செட்டாக வந்து இந்த 2 சேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் காஃபி டேபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரெகுலராக நம்மளுக்கு அந்த மந்த்லி வரக்கூடிய பத்திரிக்கைகள், ஸோ நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த மேரேஜுக்கு போகிறதுக்காக அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் எப்பவுமே வந்து ஃப்ளார்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் என்ட்ரன்ஸில் இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாமா இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ தட் அவருக்கு தேவையான அந்த கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் அந்த பாக்ஸில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டைரி, புக்ஸு, அவ்வளோதான். ஸோ டேபிளுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது ஒரு ரிமோட் ஹோல்டர். அதுக்கு பேக் சைடில் ஒரு அட்டாச் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன டெக்கர் பீஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்டு. ஸோ தட் எதாவது அர்ஜென்ட்டாக நம்ம எழுதணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பரோ எனிதிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சின்ன டெக்கர் பீஸ் 2 புறா அழகாக உட்காந்துட்ருக்க மாதிரி. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சோஃபாவுக்கு மேலே போடுற ஓவர் கவர் ஆகட்டும், இல்லை சோஃபா மேலே போடுற அந்த கிளாத் ஆகட்டும், எப்பயுமே ஒரு பொசிஷன்லையே வந்து இருக்காது.
அடிக்கடி நழுவிட்டே இருக்கும். அதுக்காக நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கிளாத்துக்கு கீழ ஒரு ஸ்டிக்கிங் டேப் மாரி குடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் வரும் பாருங்க, அந்த டைப்பில் வந்து இருக்கக்கூடிய டேப் தான். மேலே இருக்க டேப் பார்த்திங்கன்னா வாஷபிள் தான். ஸோ தட் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டோன்னா, அது அடிக்கடி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வேலை நம்மளுக்கு இல்ல. இதே பாருங்க மேலே இருக்கிறதுக்கும் இப்படியே தான் நாங்கள் ஸ்டிக் டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ தட் கொஞ்சம் வந்து கலையாம இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ கேலண்டர். அதுக்கு மேலே ஒரு பெபிள் ஆர்ட் வால் ஹேங்கிங். இந்த பெபிள் ஆர்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டரோட ஸ்பீக்கர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பழைய டிவி டேபிள். அதுக்கு மேலே ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். ஃபிஷ் டேங்க் மேலே ஒரு வுட்டன் ஸ்லாப் மாதிரி கொடுத்துட்டு 2 ஃப்ளவர் வேஷ் வச்சுருக்கோம், ஃப்ளவர் பார்ட்ஸு. அந்த ஃப்ளவர் பார்ட்ஸில் இருக்க ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாங்களே செய்கிற டிஐஒய் ஃப்ளார்ஸ் தான். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே மணி பிளான்ட் வந்து இருக்குது. அது ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் மேலே நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் அக்கா பையனோட பொம்மைகள் தான். அவன் தான் இப்படி அரேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர்மேன், பேட்மேன், அப்புறம் ஸ்பைடர்மேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க்கில் ஷார்க் இருக்குது. இந்த ஷார்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும்போது ரொம்ப குட்டியாக வாங்கினோம். இப்போ பெருசாகிடுச்சு. அடுத்தது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீன், இது குப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி மீன் நிறைய இருக்குது. அதுக்கு கீழே செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் பேகு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு ஃபுட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டிஐஒய் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அதில் வச்சுருக்கோம். ஸோ தட் ஒரே இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா டிவி யூனிட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். டிவி யூனிட் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலிஃபெண்ட் செக்ஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது அந்த பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸில் ரோட் சைடெலாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு எலிஃபெண்ட் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வுட்டன் எலிஃபெண்ட் சென்ட்ரலில் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் வாங்கினது. எங்கே நம்ம டூர் போகிறோமோ அங்கேருந்து ஒரு ஞாபகமாக ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றது தான் எங்களோட பழக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் செக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட படமும் பக்கத்தில் இருக்க ஹார்ஸும் பார்த்திங்கன்னா பழைய அலுமினிய பாத்திரங்கள்லாம் நம்ம வேஸ்ட்டாக இருக்கும்ல, அதில் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உருக்கி இந்த மாதிரி செஞ்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ஸு. இது வந்து டூரில் தான் வாங்கினோம், பட் எங்கே ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு க்ரெயின். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பீஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எங்கள் கசின் சிஸ்டர் எங்கள் 2 பேருக்கும் கொடுத்தது. பார்த்திங்கன்னா இந்த குட்டி செல்ஃபில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பில்ஸ்லாம் வச்சு மேலே ஒரு டாக் காவல் காக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது இந்த செல்ஃப்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்களாக செஞ்ச அந்த ஃப்ளவர் வேஸ்ட் தான். அதுக்கு கீழே ஒரு க்ராக்கர் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன வுட்டன் டெக்கர் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 க்யூட் பப்பீஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த செக்ஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நாங்கள் கோவாவில் வாங்கினது, நார்த் கோவாவில் வாங்கினது ஒரு ஷிப்பு. அடுத்தது மியூசிக் சிஸ்டம், அதோட ஊஃபர்ஸ்லாம் வந்து கீழே வச்சுருக்கோம். இந்த டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வச்சு கேஸ்கேடிங் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பார்க்க நைட்டில் ரொம்ப கிளிட்டராக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க சவுண்ட் சிஸ்டத்துக்கு மேலே ரொம்ப 2 க்யூட்டான பொம்மை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் கீ ஸ்டாண்டில் ஸோ ஆஃபீஸ் கீ, வண்டி எல்லா கீயும் வந்து அதில் ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் மிஸ்ப்ளேஸ் ஆகாதுன்றதுக்காக. அதுக்கு பக்கத்தில் இருக்க செல்ஃபில் ஒரு குட்டி கிருஷ்ணர். அதுக்கு பக்கத்தில் இருக்க பூவும் பார்த்திங்கன்னா டிஐஒய் நாம்ளே செஞ்ச பூ தான் அதுவும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சாய்பாபா ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் நம்ம டூர் போகும்போது எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கப்பில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு க்யூட்டான ரேபிட் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே ஒரு பிளாக்கி, அதுக்கப்புறம் ஸ்னோ ஒயிட் இருக்காங்க. அவ்வளோதான். இந்த செல்ஃபில் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
இப்போ டிவி யூனிட்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஸ்டூலை கொஞ்சம் கிளாத் போட்டு கவர் பண்ணி அது வந்து இந்த ஃபவுண்டெயின் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அழகான ஃபவுண்டெயின், அது பக்கத்தில் பேம்பூ பிளான்ட்டு. இந்த பேம்பூ பிளான்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து ஒன்றா வைக்கிறதுக்கு பதில் பிரித்து குட்டி குட்டியாக அங்கங்கே வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்டோர் பிளான்ட்டு. இது ஆக்சுவலாக இன்டோர் பிளான்ட்டு கிடையாது, சும்மா இன்டோரில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் சூப்பராக வளர்ந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இது டைனிங் ஸ்பேஸுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் இந்த செக்ஷனில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு இருக்க பெரிய விண்டோ. அதுக்கு கொடுத்துருக்க ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா சோஃபாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பேட்டர்ன்லேயே வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பாம் ட்ரீ. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஜிராஃபி ஃபேமிலி இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் இந்த டாக் மாதிரியான ஒரு பவுச்சில் இந்த கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னி டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டவலோ ஏதோ காய போடுறதுக்காக கட்டுறதுக்கு. ஸோ வெளியில் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறனால. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் வச்சுருக்காங்க. அதில் குட்டி குட்டி பொம்மைகள் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஐஒய் சிட்டிங் ஏரியா. இது நாங்களே தான் செஞ்சோம். எப்பயுமே வந்து சேர்லேயே உட்காந்துட்ருக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிட்டிங் ஏரியா பண்ணியிருக்கோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்திங்கன்னா இந்த சோஃபா கடையில் கிடைக்கக்கூடிய ஃபோம் தான். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த வின்டர் ஷால்லாம் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு கவர் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே ஃபோமில் பில்லோவும் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ் அடுக்கிட்டு சைடில் வந்து 2 சைட் பில்லோ கொடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம சிட்டிங் ஏரியா ரெடி. இது எப்பயுமே இப்படி தான் அடுக்கியிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. நம்ம டெய்லி பெட் மேக்கிங் பண்ணுற மாதிரி, நம்ம டெய்லி பெட்டை ரெடி பண்ணுற மாதிரி இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஸோ தட் நம்ம ஒரு புக் படிக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு காஃபி சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி இடத்துல நம்ம உட்காந்து காஃபி சாப்பிடும்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு, அது பக்கத்தில் ஒரு சென்ட்ரல் கேண்டில், அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட். அந்த இன்டோர் பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஹேர் பியூரிஃபையர் பிளான்ட். ஸோ இப்படி தான் வந்து இந்த சைடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கதவுக்கு பின்னாடி இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் அக்காவோட சன் விளையாடிக்கிட்டே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா கிராப் பண்ணி எடுத்துக்குவார். ஸோ ஃப்ரூட் வேணாலும் எடுத்துப்பார், கம்பல் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு எறும்பெல்லாம் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ தட் கொஞ்சம் சேஃபும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்டாண்ட் இருந்தது. அதை வந்து ஒரு கிளாத் கொடுத்து சுற்றி அங்கங்கே வந்து குட்டி குட்டி செடிலாம் ஒட்டி பேர்ட்ஸ்லாம் உட்கார வச்சு, ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர்ஸ் கொடுத்து ஆர்கனைசர் மாதிரி. ஸோ ஷூ பாலிஷ், ப்ரஷ்ஷு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் கொடுத்து ஒரு உட்டன் டாய், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ரோப், அதுக்கப்புறம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாலில் ஒரு 3D பெயிண்டிங் வந்து அக்காவோட பையன் செஞ்சது. கண்டிப்பாக வீடியோவில் காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டான். ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சீலிங் லைட் எப்படி இருக்குன்றது காமிக்கிறதுக்காக எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.